குருணாம் அதிபஸ்ய பாலனி பிரஜாசு விருத்திம் இமயுக்த வேதித்தும் சவர்ணிலிங்கி விதித்த சமாயோ யுதிஷ்டிரம் துவைதானே வனேசரஹா. ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த 20வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். 20 ஆமா. அசமாபித கிருத்திய சம்பதாம் பதவேகம் வினயேன தாவதா பிரபவந்தி அபிமானசாலினாம் மதம் உத்தம்பயிதும் விபூதயா. இதோட நிறுத்தினோம். இப்ப அடுத்த ஸ்லோகம் படிங்க. பிரேமா மேடம் படிக்கிறீங்களா? மதமான மதமான சமுத்த சமுத்ததம் ம் நிருபம் ந வியுங்க்தே நியமேன மூடதா ம் அதிமூட உதஸ்யதே நயான்னய ஹீனாதய ஹீனாத் அபரஜ்யதே ஜனஹ. ஆமா. சோ மதமான சமுத்ததம் நிருபம் ந வியுங்க்தே நியமேன மூடதா அதிமூட உதஸ்யதே நயாத்து நயஹீனாத்து அபரஜ்யதே ஜனக. சோ என்ன அர்த்தம் அப்படின்னா மதம், மத மானம். மதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அரகன்ஸ், சரியா? தர்ப்பம்னு சொல்வாள்ல, அதான் மதம். மத மானம்ங்கிறது அகங்காரம். சோ மத மானம் இது ரெண்டுத்தினால சமுத்ததம் ரொம்ப அரகண்டாக இருக்கின்ற ஒரு உத்தத ஸ்வபாவத்தோட இருக்கின்ற அந்த ஹாட்டினஸ் சொல்வா இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நிருபனை மூடதா நியமேன நவியுங்தே. மூடதா அப்படின்னா முட்டாள்தனம். மூடஸ்ய பாவக மூடதா. அந்த மூடதா அப்படிங்கிறது நியமேன ந வியுங்தே. யுங்தேனா சேர்றதுன்னு அர்த்தம். வியுங்தேனா பிரியறது, பிரியறதுன்னு அர்த்தம். ந வியுங்தே அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியறது இல்லைன்னு அர்த்தம். நியமேன ந வியுங்தே அப்படின்னா மூடதாங்கிறது மெட்டிகுலஸ்லி இட் ஸ்டிக்ஸ் டு தி கிங், ஸ்டிக்ஸ் டு த கிங் who who is uh, who is very haughty due to his mada and manam, darpa and ahankaram. சரியா? சோ மத மான சமுத்ததம் நிருபம். சோ இந்த மத மான சமுத்ததம் அப்படிங்கிறது நிருபம்க்கு அட்ஜெக்டிவா வருது. உங்களுக்கு அந்த மதத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் ஒரு உத்தத சுவாவத்தோட இருக்கின்ற ஒரு நிருபனை நியமேன ஒரு ஒரு இதுவாவே லெட் மீ ஸ்டிக் டு ஹிம் அப்படிங்கிற ஒரு நியமனமாகவே இந்த மூடதா முட்டாள்தனமானது நவியுங்தே பிரிவதில்லை. நிருபம் மூடதா ந வியுங்தே. சரியா? அதிமூடக நயாத் உதாஸ்யதே நயஹீனாத் ஜனக அபரஜ்யதே. சாரி, அபராஜ்யதே அபரஜ்யதே. சரியா? சோ அதிமூடக நயாத் உதாஸ்யதே. அதிமூடக அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மூட ஸ்வபாவத்தோட இருக்கின்ற ஒருவன் என்ன அப்படின்னா நயாது உதஸ்யதே. உதஸ்யத்தேனா மூவ்ஸ் அவுட்னு அர்த்தம். உத்துங்கிறது உபசர்க்கம். அங்க உங்களுக்கு அசு தாத்து, அசு அசு க்ஷேபனே அஸ்யதே. சோ அதிமூடக நயாது கர்மணியில இருக்கு. அதிமூடக நயாது உதாஸ்யதே. அதிமூட ஒரு அதிமூடக ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முட்டாள்தனத்தோட ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அப்படி அந்த அதிமூடனானவன் நயாது உதாசியதை. நயகான நீதி, நீதி மார்க்கத்திலிருந்து ஹி மூவ்ஸ் அவுட். ஸோ மதமானத்தினால உண்டான ஒரு உத்ததமாக இருக்கின்ற ஒரு நிருபனை மூடத்தன்மைங்கிறது நன்னா இருக்க பிடிச்சுக்கிறது விடுறது இல்ல. அந்த அதிமூடனா ஆயிடுறான் இல்லையா, அந்த அதிமூடக நயாது உதாசியதே. அந்த நய மார்க்கத்திலேருந்து நீதி மார்க்கத்திலேருந்து ஹி மூவ்ஸ் அவுட். சரியா? நயஹீனாது ஜனக அபரஜ்யதே. இந்த அபரஜ்யதேங்கிறது ரஞ்சு ராகே. சரியா? அதுல இருந்து அபரஜ்யத்தேன்னு வருது. ரஜ்யத்தேன்னு ரூபம் அங்கும் கர்மணியில தான் இருக்கு. ஜனக நயஹீனாத்து ஜனக அபரஜ்யத்தே ஜனக நயஹீனாத்து. நீதி மார்க்கத்திலேருந்து விட்டா நயேன ஹீனக நயஹீனக தஸ்மாத்து நயஹீனாத்து ராஜ்ஞா. அந்த மாதிரி ஒன்று நிருபாத்துன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி நீதி மார்க்கத்திலேருந்து வெளிவந்த ஒரு ராஜாவினிடத்தில் அவங்கிட்ட இருந்து ஃப்ரம் ஹிம் ஜனக அபரஜ்யத்தே. ஜனங்கள் அவளுக்கு ஒரு பிரீதிங்கிறது போயிட்டது. ரஞ்சனாத் ராஜா இல்லையா? சோ ரஜ்யத்தே அபரஜ்யத்தே அப்படின்னா அபகதம் ரஞ்சனம், போக்கடிக்கப்பட்ட ஒரு ஒரு பிரீத்தி. அப்படியாக ஜனங்கள் அவங்கிட்ட ஆயிடுறான்.
புரியுறதா? சோ இதெல்லாம் வந்து ஹி டெல்ஸ் ஃபார் துரியோதனன். ஸோ துரியோதனானவன் மதமானத்தினால ரொம்ப உத்ததனாக இருந்தான்னா அவனுக்கிட்ட அந்த மூடத்தன்மைங்கிறது அவனை விட்டுட்டு போகவே போகாது. இட் வில் அடியர் டு ஹிம் டைட்லி, இட் வில் ஸ்டிக் டு ஹிம். ஓகேவா? அதிமூடக நயாத்து உதாசியத்தை, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கிற ஒருவன் வந்து நீதியிலிருந்து தள்ளி போயிடுவான். அந்த மாதிரி நீதியிலிருந்து தள்ளி போன ராஜாவினிடத்தில் ஜனங்கள் அபரஜ்யத்தை. புரியுறதா? சரியா இருக்கா? சோ மதமான சமுத்ததம் நிருபம், மதச்ச மானம் ச தாபியாம் மதமானாபியாம் சமந்தாது உத்ததம் சமுத்ததம். சோ மதமான சமுத்ததம், it goes as an adjective for நிருபம். மூடதா மூடஸ்ய பாவக மூடதா நியமேன ச நியமேன ந வியுங்தே. யுஜ் யுங்தே வியுங்தே அப்படிங்கிறது பிரிவதில்லை. ந வியுங்தே அப்படின்னா பிரிஞ்சு ஸ்டிக் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் அதிமூடக நயாது உதாசியதே. அங்க வந்து அதிமூடகங்கிறது, அதிங்கிறது அதிகாரத்தை ரொம்ப ஜாஸ்தியாக மூடனாக ஒருத்தன் இருந்தானா அவன் வந்து நயம்னா நீதேகே உதாசியதே, அதுல இருந்து மூவ் அவுட் ஆயிடுறான். நயஹீனாது ஜனக அபரஜ்யதே. ஓகேவா? நெக்ஸ்ட். சரியா இருக்கா எல்லாருக்கும்? உபஸ்ரீல சரியா இருக்கா? ஆனா ஆக்சுவலா இவ காட்டுக்கு போன அப்புறம் துரியோதனன் நன்னா ராஜ்யம் பண்றான்னு ஒரு வேடன் போய் பாத்துன்னு வந்து சொல்றான் வனேச்சரன் பிராமண வேஷத்துல. ஃபர்ஸ்ட் சர்க்கம் பூரா. ஆமா ஆமா. அந்த ஸ்ரீயக்குருனாம் ஆரம்பிக்கிறா இல்லையா, அந்த வனேச்சரன் வந்து துரியோதனன் எப்படிலாம் ஆண்டுன்னு இருக்கான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லுவோம். பட் இவர் சொல்றது வந்து இட் ஜென்ரலி அப்ளைஸ் டு நாட் ஓன்லி டு துரியோதனன். இந்த மாதிரி மூடத்தன்மையோட இருக்கிறவாளை அட்டாக் பண்றது ஈஸின்னு ஒண்ணா சொல்லிடுவார். சரியா? அப்புறம் மேல அபராக சமீரேண ரிதः சமீரண சமீரண சமீர சமீரண ஈரிதா. சமீரணே ரிதः இல்ல இல்ல சமீரணே ரிதः சரி. கிரம ஷீர்ண ஆகுலமூல சந்ததிः சுகரः தருவத் சகிஷ்ணுனா ரிபுஹு உன்மூலயித்தும் மகானபி. ஆமா. சோ அபராக சமீரண ஈரிதா. அபராக அப்படின்னா அஃபெக்ஷனே இல்லாததுன்னு. ராகம் அபராகம், அபகதம் ராகம் இல்லையா? போகப்பட்ட அஃபெக்ஷனோட இருக்கிற அந்த அபராகமே வந்து எது மாதிரி இருக்குன்னா சமீரணம். சமீரணம்னா வாயுன்னு அர்த்தம், காத்துன்னு அர்த்தம். ஸோ அந்த 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 டிஸ்அஃபெக்ஷன், ஒரு அஃபெக்ஷனேட்டே இல்லாமல் இருக்கின்ற அது வந்து என்னன்னா அது வந்து அதுவே ஒரு காத்து போல. சோ அந்த அபராக ஏவ சமீரணகா, அந்த காத்தினால தூண்ட சமீரண ஈரிதா கிரமசீர்ண ஆகுல மூல சந்ததி. சோ வந்து என்ன அப்படின்னா கிரமசீர்ண ஆகுல மூல சந்ததி அப்படின்னா மூலானாம் சந்ததி அப்படின்னா பிரகிருத்தியாதி ஸ்வஜன வர்க்கன்னு அர்த்தம். அதாவது மினிஸ்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவளுக்கு வந்து மூலம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றது அந்த மூலானாம் சந்ததிஹி. சோ இந்த மாதிரி அந்த ராஜா கிட்ட பிரீத்தி போயிடும்னு முடிச்சோம் போன ஸ்லோகத்துல. நயஹீனாத்து ஜனக நயஹீனாத்து நிருபாத்து ஜனக அபரஜ்யதே அப்படின்னு படிச்சோம். சோ அந்த மாதிரி அந்த அபராகம், அந்த ராகரகிதம் அப்படிங்கறதே ஒரு காத்து போல. அந்த ஒருத்தனுக்கு அந்த ஹேட்ரட் ஒருத்தரை பத்தி கிளப்பி விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே பாலிடிக்ஸ்ல பாருங்க, அந்த நிக்கிறவாளுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஹேட்ரடை கிளப்பி விட்டு 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 மக்களுக்கு அவனை பிடிக்காம போயிடுத்துனா அதுவே ஒரு ஈரித்தம்னா பிரேரித்தம்னு அர்த்தம், ப்ரொவோக்டுன்னு அர்த்தம். சோ அபராக ஏவ சமீரணக, அந்த பிடிக்காம டிஸ்லைக் ஆர் ஹேட்ரட் அதுவே வந்து ஒரு வாயு போல. அந்த அபராக சமீரணக தேன அபராக சமீரேன ஈரிதா. சோ அப்படிப்பட்ட அபராகம், அந்த ஹேட்ரட் அப்படிங்கிற ஒரு வாயுனால் பிரேரிதா சன்னு என்ன ஆறுது அப்படின்னா மகானபி ரிபுகு, ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் கூட கிரமசீர்ண ஆகுல மூல சந்ததிஹி ரிபுகு. அந்த ரிபுகுக்கு அது அட்ஜெக்டிவ். சோ வந்து என்னன்னா மூலானாம் சந்ததிஹி அப்படின்னா மூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த மினிஸ்டர்ஸ், அந்த கூட இருக்கிற பந்துக்கள் எல்லாருமே அவளுடைய அந்த சந்ததிஹி, அந்த ஒரு மூலானாம் சந்ததிஹி மூல சந்ததிஹி ஒரு வரிசையானது என்ன அப்படின்னா
கிரமேண ஷீர்ணா, ஷீர்ணான பின்னான்னு அர்த்தம். ஆகுலா அப்படின்னா ஸ்திரான அஸ்ன ஸ்திரா, அஸ்திரான்னு அர்த்தம். சலா ச மூலசந்ததி எஸ்ய சக அந்த ரிபுகு. சோ அபராக சமீரண ஈரிதः கிரமசீர்ண ஆகுல மூலசந்ததி ரிபுகுக்கு அட்ஜெக்டிவா போறது. ரிபுகு எதிரி, மகானபி. சோ அந்த ரிபு ஆனவன் எப்படி இருக்கான் அப்படின்னா எதிரி, அபராகம், டிஸ்லைக், ஹேட்ரெட் அப்படிங்கிற ஒரு வாயுவினால் தூண்டப்பட்டதும், தூண்டப்பட்டு கிரமசீர்ண ஆகுல மூலசந்ததி, கிரமேண அப்படின்னா காலக்கிரமேண, ஷீர்ணா அப்படின்னா பிளக்கப்பட்ட, பின்னா, அப்புறம் ஆகுலா அப்படியே அஸ்திரா வாக இருக்கின்ற, ச மூலசந்ததி எஸ்ய ராஜ்ஞः தஸ்ய சஹ அப்படின்னுட்டு அந்த ரிபுவுக்கு போறது அட்ஜெக்டிவா. சோ இந்த காத்து, இந்த அஹ், ஆம், பிடிக்காம இருக்கும் தன்மை அப்படிங்கிற ஒரு வாயுனால் பிரேரிக்கப்பட்ட இந்த கிரமசீர்ணாகுல மூல சந்ததி ரிபுகு மகானபி, அவன் பெரிய ஒரு ரிபுவாக இருந்த பொழுதிலும் கூட தருவது சகிஷ்ணுனா உன்மூலயித்தும் சுகரஹா, எப்படி வந்து ஒரு ஒரு காத்துனால ஆட்டப்பட்டு ஒரு தருவானது ரொம்ப ஒரு பயங்கரமாக ஒரு என்ன சொல்றது, பேய் காத்துங்கிறோமோ அதனால ஆட்டப்பட்டு ஒரு மாதிரி ஷீர்ணமா இருக்கு, விஷீர்ணமா இருக்கு, ஆல்மோஸ்ட் இன் அ வெரி பேட் ஷேப்ல இருக்கின்ற ஒரு தரு வந்து ஒரு இவன் ஒரு, அவன் பேர் என்னது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வராம தேளா, அவன் வந்து அந்த மரத்தை வெட்டுறதுங்கிறது அவனுக்கு ரொம்ப சுலபமா போயிடும். ஆல்ரெடி இட் இஸ் இன் டைலபிடேட்டட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஒரு விருட்சத்தை எஃபர்ட்லெஸ்லி வந்து அவன் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மரத்தை இடிக்கிறது கஷ்டம். அதே மரம் அந்த காத்துங்கிறதுனால கலப்பி விட்டு அதனால கிரமேண காலக்கிரமேண ஷீர்ணா பின்னமா ஆக்கி ஆக்குலம் ஒரு மாதிரி அஸ்திரமாக இருக்கின்ற மூலம்ங்கிறது. நீங்க வந்து அந்த மரத்துக்கு வந்து மூலம் ரூட்னு வச்சுக்கலாம். அந்த மூலானாம் சந்ததி தருவத்து, ஒரு தரு எப்படி வந்து இந்த மாதிரி காத்துனால பிரேரிக்கப்பட்டு அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் ஆடி போயிடுதோ, வீக்கா போயிடுதோ, அத உன்மூலயத்தும் சுகரஹா, அத வந்து அந்த 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 மரத்தை வந்து பேத்தெடுக்கிறதுங்கிறது ஒரு மரத்தை வெட்டுற மரவெட்டிக்காரனுக்கு இட் இஸ் வெரி ஈஸி. பட் ஹீ நீட்ஸ் டு வெயிட் ஃபார் த ரைட் டைம். ஸோ சகிஷ்ணுனா அப்படின்னா பொறுமையாக இருக்கும் தன்மை. ஸோ அந்த சகிஷ்ணு பாவேன உன்மூலயித்தும் சுகரஹா, சுகரஹா அப்படிங்கிறது சுகேன கர்த்தும் சக்கியா இல்லையா. சுகரஹா, இட் இஸ் வெரி ஈஸி டு அப்ரூட் சச் எனிமி இன் ஸ்பைட் ஆஃப் ஹிம் பீயிங் வெரி கிரேட். ரிபுஹூ மகானபி, ஒரு தருவத்து ஒரு மரம் போல சகிஷ்ணுனா உன்மூலயித்தும் சுகரஹா. ஸோ அந்த காலத்துக்கு கரெக்டா நீ வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து பூத காத்துனால அடிக்கப்பட்டு ரொம்ப விசீர்ணமாக்கப்பட்ட ஒரு மரத்தை வெட்டுறது, இவன் வந்து திஸ் கை நீ நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு பிரேக் த ட்ரீ இன்டு பீசஸ். அது அப்படியே தொட்டா தப்புன்னு விழப்போறது. அந்த மாதிரி இந்த ராஜாக்கு வந்து மரத்துக்கு எப்படி வந்து அந்த வாயுங்கிறது வீக் ஆகுமோ, இங்க அபராகம் மக்கள் வந்து வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹேட்ரடே ஒரு வாயு போல இருக்கு. அதனால பிரேரிக்கப்பட்ட, தூண்டுவிக்கப்பட்ட, அதனால கிரமசீர்ண ஆகுல மூல சந்ததி, இந்த மாதிரி ஹேட்ரடால தூக்கப்பட்டு பட்டு உள்ள இருக்கிற மினிஸ்டர்ஸும் பந்துக்களுமே அவங்கிட்ட இருந்து உடஞ்சு போவா. அப்படிப்பட்ட மகான் ரிபுகு அப்படி தருவது சகிஷ்ணுனா உன்மூலித்தும் அப்படின்னா அப்படியே ரூட்டோட அழிச்சு விடலாம். அழிக்கிறதுக்கு சுகரா இஸ் ஈஸி. சரியா இருக்கா? அதான் சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? சரியா. ஆமா, அடுத்தது அணுகு அப்பி அபஹந்தி விக்கிரஹः. உபஹந்தி, உபஹந்தி இல்ல உபஹந்தியா? ஆமா, என் சந்தி வந்திருக்கு. உபஹந்தி ஆக்சுவலி விக்கிரஹः. உங்க டெக்ஸ்ட்ல அபஹந்தின்னு தான் இருக்கு. இன்னொரு டெக்ஸ்ட்ல உபஹந்தின்னு இருக்கு. நம்ம we will stick to அபஹந்தி. இங்க அனுரப்ய அபஹந்தி மாதிரி தான் படிச்சிருந்தேன். சரி, கரெக்ட், நீங்க படிச்சது கரெக்ட் தான். இந்த டெக்ஸ்ட்ல அதுதான் இருக்கு. நான் இன்னொரு டெக்ஸ்ட்ல வந்து உபஹந்தின்னு இருக்கு. சோ அதை டைப் பண்ணினுட்டேன். படிங்க. பிரபுமந்தः பிரகிருதி பிரகோபஜः. பிரகிருதி பிரகோபஜः அகிலம் ஹி ஹினஸ்தி பூதர்ம
तरुषाकान्तः பூதரம் ஹினஸ்தி. ஒரு நிமிஷம். भूधरं तरुषाकान्तः तरुषाकान्त निघर्षजः நிகர்ஷஜः அனலஹ. निगर्षजः अनलः. ஆமா, எனக்கு கொஞ்சம் டைப்போ எரர் இருந்தது. ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். ஸோ அதான் அந்த பிரகிருதி அனுரபி அபஹந்தி விக்கிரக பிரபும் அந்த பிரகிருதி பிரகோபஜ அகிலம் ஹி ஹினஸ்தி பூதரம் பூதரம் தருஷாகாந்த நிகர்ஷஜ அனலஹ. ஸோ வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பிரகிருதி பிரகோபஜ விக்கிரக. ஸோ விக்கிரக அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. விக்கிரகத்துக்கு விக்கிரக ஐடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வைரம்ங்கிற அர்த்தம், எனிமிட்டி. ஸோ அந்த பிரகிருதி பிரகோபஜ விக்கிரக அணுகு அப்பி பிரபும் அபஹந்தி தருஷாக்காந்த நிகர்ஷஜ அனலஹ அகிலம் பூதரம் ஹினஸ்தி அப்படின்னுட்டு இங்க வந்து பிம்ப பிரதிபிம்ப பாவேன திருஷ்டாந்த அலங்காரம் போட்டு சொல்றார். புரியுதா? சோ வந்து என்ன அப்படின்னா, அந்த பிரகிருதி பிரகோபஜா. ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், மூலானாம் சந்ததிக்கு ஒரு பங்கம் வந்துடுறது. அந்த மாதிரி கிரமேண சீர்ணா ஆகுலாச்ச மூல சந்ததி எஸ்ய சகா தஸ்ய ரிப்புஹு அப்படின்னு கொண்டு போய் ரிப்புக்கு அட்ஜெக்டிவா அதை போட்டோம். எந்த ஒரு எதிரிக்கு மூல சந்ததி அந்த அந்த இவாளுடைய மந்திரிகள் பந்துக்கள் அவள்கிட்டேந்தே ஒரு இது வந்துடுதோ, ஒரு பங்கம் வந்துடுதோ, அப்படிப்பட்ட அந்த எதிரின்னு பார்த்தோம். சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, அந்த பிரகிருதி பிரகோபஜா விக்கிரகா. சோ அந்தர்கதாக பிரகிருதய அந்த பிரகிருதய தாசாம் பிரகோப தஸ்மாத்து ஜாயதே அசோ. அதாவது உள்ள இருக்கிறவாளுக்கே இந்த ராஜாக்கு பிடிக்கல, ராஜாவை பிடிக்கல, ராஜா மேல ஒரு கோவம் வந்துடுத்து. அதனால உண்டார ஒரு ஒரு எனிமிட்டி. அது வந்து இத்தினூண்டாக இருந்த பொழுதிலும் கூட அத பிரபும் அபஹந்தி அப்படியே அவனை கம்ப்ளீட்டா ஷேட்டர் பண்ணிடும். ஹந்திங்கிறது கொல்றதுங்கிறது, அபஹந்திங்கிறது அப்படியே நிர்மூலமாக்கிடும். எது போல அப்படின்னா, தருஷாக்காந்த நிகர்ஷஜக அனலக அகிலம் பூதரம் ஹினஸ்தி. சோ வந்து என்ன அப்படின்னா, தருஷாக்காந்த நிகர்ஷஜக அனலக, தருவனுடைய ஷாக்கானா பிரான்ச், அந்தம்னா அந்தத்துக்கு அகைன் நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு அந்தகங்கிறது ஏகதேசகான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பகுதியில தருவனுடைய ஷாக்காவினுடைய அந்த பிரான்ச்சினுடைய ஒரு பகுதி நிகர்ஷஜக நிகர்ஷனாத். நிகர்ஷனம்னா ரப்பிங்னு அர்த்தம். பரஸ்பரம் நிகர்ஷனாத்து ஜகனா உண்டாருது. சோ வந்து அந்த தரோகோ அந்த தரு அதுலேருந்து உண்டார ஒரு இந்த பரஸ்பரம் ரப்பு பண்ணிக்கிறது இல்லையா, மரங்கள் ஒராசிக்கிறதுனால உண்டார அந்த அனலம் அப்படிங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, சம்பூர்ணம் பூதரம். பூதரம் அப்படிங்கிறது இங்க விரக்ஷம். விரக்ஷத்தை அப்படியே ஹினஸ்தி நஷ்டம் பண்ணிட்டு. சோ எப்படி வந்து ராஜாக்களுக்குள்ள ராஜாவினுடைய இன்னர் குவார்டர்ஸ்ல இருக்கிற அந்த அந்த பிரகிருதிகள், அந்த மந்திரிகள் அவளாம் இருக்காளோ, அவளுடைய பிரகோபாத்து ஜாயதே இது பிரகோபஜா விக்கிரகா. இட் கோஸ் as an adjective for விக்கிரகா. அந்த விக்கிரகமானது அணுகு அப்பி சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அது மேல போட்டு 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 பிரபும் அபஹந்தி இல்லையா. அது எது போல அப்படின்னா ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். he doesn't give it as an உபமா. ஏன்னா தனித்தனியா ரெண்டுத்துக்கும் சமான தர்மம் எல்லாம் கொடுக்கறதுனால இது திருஷ்டாந்த அலங்காரம். தரு ஷாகாந்த நிகர்ஷஜக அனலக அகிலம் பூதரம் ஹினஸ்தி. தருவினுடைய ஷாகாக்கு உன்னுடைய ஏகதேசத்தினுடைய நிகர்ஷனாத்து உண்டாகின்ற அனலக. அனலகங்கிறது அக்னி. அகிலம் கம்ப்ளீட் பூதரம் அந்த விரக்ஷத்தை இது பண்ணிடுறது, அழிச்சு விடுறது, நஷ்டம் பண்ணிடுறது. சரியா இருக்கா? சோ வந்து அதான். சோ இங்க வந்து அந்த பிரகிருதி பிரகோபஜக அப்படின்னா அந்தர்கதாக பிரகிருதய அந்த பிரகிருதய, உள்ள இருக்கிற பிரகிருதினாலே உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஸ்ங்கிற அர்த்தம். இந்த இடத்துல பிரகிருதி அப்படிங்கிறது உள்ள உள்ள ராஜாக்கு உள்ள இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் ஆவாளாம். சோ அந்தர்கதாக பிரகிருதய அந்த பிரகிருதய தாசாம் பிரகோப அந்த பிரகிருத பிரகிருதி பிரகோப தஸ்மாத் பிரகோபாத் ஜாயதே அந்த அந்த பிரகிருதி பிரகோபஜா விக்கிரகா. அந்த எனிமிட்டியானது அணுகு அபி சின்னதாக இருந்த பொழுதிலும் பிரபும் அபஹந்தி. ஹன்னு தாத்து ஹந்தி ஹதஹ கினந்தி அப்படின்னு வரும். ஸோ அபஹந்திங்கிறது சிங்குலர், அந்த பிரகிருதி பிரகோபஜகாக்கு போறது. சரியா? அதுக்கப்புறம்
தருஷாக்காந்த் அது எது போல இருக்கு அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார். தருஷாக்காந்த நிகர்ஷஜः அனலः அகிலம் பூதரம் ஹினஸ்தி. சோ தரோஹோ ஷாக்கா தருஷாக்கா. தருஷாக்காயாக அந்தஹ, அந்தஹனா மத்தியஹன்னு ஒரு இடம் இப்போ இது இருக்கு, ஒரு அர்த்தமும் இருக்கு. அந்தஹனா உள்ள அப்படிங்கிற இடமும் இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ஏகதேசகான்னு வச்சுக்கோங்க. சோ தருஷாக்காயாக ஏகதேசே நிகர்ஷணம் நிதராம் கர்ஷணம் தருஷாகாந்த நிகர்ஷனாத் ஜாயதே. ஜா தருஷாகாந்த நிகர்ஷண நிகர்ஷ ஜஹ அனலஹ. இட் கோஸ் as an adjective to அனலஹ. அகிலம் பூதரம் ஹினஸ்தி. இந்த ஃபுல் மரத்தையும் இழுத்து எப்படி வந்து அந்த மரத்துல இருக்கிற ஒரு சின்ன பொறி உரசறதுனால ரப்பாறதுனால அந்த அனலம்ங்கிறது அந்த மரத்தையே எரிச்சிடுமோ, அதே மாதிரி இந்த ராஜாக்கள் அவளுக்குள்ள இருக்கின்ற அந்த மினிஸ்டர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சின்ன அணுகு அப்பி ஒரு கொஞ்சோண்டு ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த எனிமிட்டி அது வந்து பிரபுவை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புரியுறதா? சரியா இருக்கா? ஸோ அனுரபி அபஹந்தி விக்கிரக பிரபும் அந்த பிரகிருதி பிரகோபஜா அகிலம் ஹி ஹினஸ்தி பூதரம் தருஷாகாந்த நிகர்ஷஜா. சரியா? ஹினஸ்தி ஹிஸ்தஹ ஹிம்சந்தின்னு ரூபம் வரும். ஹிம்ஸ்ரு தான் தாத்து. சரியா? அப்புறம் மேல மதிமான் வினய பிரமாதினः ம் சமுபேக்ஷேத சமுன்னதிம் துஷः ம் சுஜயः खलु तादृगन्तरे ம் विपदन्ता हि अविनीत सम्पदः. सो विनय प्रमातिनः मतिमान् विनय प्रमातिनः समुपेक्षेत समुन्नतिं द्विषः सुजयः खलु तादृक् अन्तरे विपदन्ताः हि அவிநீத சம்பதா. ஸோ வந்து என்ன வினய பிரமாத்தினஹ அப்படின்னா, வினயம் பிரமத்னாதி அப்படின்னா தியஜதி. வினய பிரமாத்தினஹ இது கோஸ் as an adjective word த்விஷா. பிரமாதி பிரமாத்தினௌ பிரமாதி பிரமாத்தினௌ பிரமாத்தினஹ. பிரமாத்தினஹங்கிற சஷ்டியில இருக்கு. த்விஷகாவும் த்விட் த்விஷௌ த்விஷா த்விஷம் த்விஷௌ த்விஷா த்விஷः த்விஷோஹோ த்விஷாம் அதுவும் சஷ்டியில இருக்கு. ஸோ வினய பிரமாத்தினஹ அப்படின்னா வினயம் பிரமத்னாதி வினயத்தை தியஜதி விடுகின்ற அந்த த்விஷக அந்த எதிரியினுடைய என்ன அப்படின்னா சமுன்னதிம் மதிமான் உபேக்ஷேத. ஸோ அந்த அந்த உபேக்ஷேதங்கிறது விதிலிங் லெட்டும் லீவ்னு அர்த்தம். யாரு? மதிமான் ரொம்ப புத்திசாலியாக மதிஹி அஸ்ய அஸ்தி இது மதிமான். ஸோ மதி ரொம்ப புத்திசாலியாக இருக்கின்ற ஒருவன் இந்த வினய பிரமாத்தினஹ த்விஷக சமுன்னதிம் உபேக்ஷேத அவன் பெருசா பொருட்படுத்த வேண்டாம். ஸோ மதிமான் சமுன்னதிம் உபேக்ஷேத. ஸோ வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருக்கின்ற ஒருவன் சமுன்னதிம் ஒரு உன்னதியை உபேக்ஷேத அவன் பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம். யாருனுடைய உன்னதிம்? வினய பிரமாத்தினஹ துஷா. ஸோ வினயத்தினால வினயாது வினயம் பிரமத்னாதி எவன் ஒத்தன் வினயத்தை விட்டுடுறானோ அப்படி இருக்கின்ற அந்த எதிரியினுடைய சமுன்னதியை பத்தி இவன் ரொம்ப உபேட்சிக்க வேண்டாம். ஹி நீ நாட் பாதர் மச்னு அர்த்தம். ஏன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னா தாத்ருக்கு அந்தரே சுஜயா. அந்தரம்னா இந்த இடத்துல ரந்திரம்னு அர்த்தம், ஓட்டை. சரியா? தாத்ருக்கு அந்தரே இந்த மாதிரி வினயத்தை விட்ட ஒரு எதிரியானவனுக்கு அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி. தாத்ருக்கு அந்தரே அந்த இடத்துல அந்த கேப்ல நமக்கு வந்து இந்த சுஜயா அப்படின்னா சுகேன ஜேதும் சக்கியா சுஜயா இஸ் வெரி ஈஸிலி ஹி கேன் பி கான்குவர்ட். ஏன் அப்படின்னா அவிநீத சம்பதா விவதந்தாக. ஸோ வந்து என்ன அவிநீதத்தினுடைய அந்த அந்த சம்பத்து இருக்கே அதுல வந்து என்ன அப்படின்னா அது வந்து எண்டுல அனர்த்தத்தை தான் கொடுக்க போகுது. விபத் அப்படின்னா இதுல என்னன்னா சம்பத்தும் ஸ்திரீலிங்கம் விபத்தும் ஸ்திரீலிங்கம். சரியா? அவிநீத சம்பதா அவிநீதானாம் சம்பதா. வினீதா அப்படின்னா ஹியூமிலிட்டி ஹம்பிள் பீயிங் ஹம்பிள். அவிநீதா அப்படின்னா ஒன் ஹூ இஸ் நாட் ஹம்பிள். ஸோ அந்த அவிநீதானாம் சம்பதா அந்த ஹம்பிளாக அரகண்டாக இருக்கின்ற அந்த அந்த அத்தனுடைய அந்த சம்பத்தானது அதுக்கு வந்து என்ன அப்படின்னா விபத் அந்தாகா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு வந்து விபத்துனா கஷ்டம்தான். அது எண்டு வந்து இஸ் கோயிங் டு பி
அனர்த்தம் தான் அவளுக்கு. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இந்த மதிமான் வந்து இந்த மாதிரி வினயம் இல்லாத ஒரு எதிரிகளினுடைய சமுன்னதி ஆயோ அவ வந்து ஏதாவது பெட்டரா ஆயிடுவாளோங்கிற ஒரு எண்ணமே வேண்டாம். அவ வந்து அந்த மதிமான் உபேட்சேத அவ விட்டுடலாம். ஏன் அப்படின்னா தாதிருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற எதிரிகளுக்கு அந்தரே சுஜயா ஈஸிலி தே கேன் பி ஒன் ஓவர். சரியா? சுஜயா ஹி அவிநீத சம்பதः விபதந்தாக. ஏன் அப்படின்னா அது ஒரு அர்த்தாந்தர நியாசம். அவிநீத சம்பதः உலகத்துல வந்து விநீதமே இல்லாமல் அவிநீதத்தையே தன்னுடைய சம்பதாக வச்சுட்டு இருக்கிற அவளுக்கு விபதந்தாக அவளுக்கு வந்து விபத்துனா கஷ்டம் தான் வில் பி தேர் எண்ட். புரியுறதா? தே வில் ஃபால் இன் டு த பிட் ஆன் தேர் ஓன். நமக்கு வந்து பெருசா வந்து ஒரு மதிவான் வந்து நீ நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு டிஸ்ட்ராய் ஹிம். புரியுறதா? அதான் மதிமான் வினய பிரமாதினः சமுபேக்ஷேத சமுன்னதிம் த்விஷः சுஜயः கலு தாத்ருகந்தரே விபதந்தாக ஹி அவிநீத சம்பதः. அடுத்த ஸ்லோகம் படிங்க. लघुवृत्तया விருத்திதயா, भिदां லகு अ, விருத்திதயா இல்லையா? लघुवृत्तया இல்ல இல்ல ஒரு நிமிஷம். भिदां ஐ अ, திங்க் நீங்க கரெக்டா தான் படிக்கிறேன். நான் இந்த புக்கில் वृत्ततया ஆ क्षम्यताम् ஆ लघुवृत्ततया ஆ भिदां गतं बहिरन्तः च नृपस्य मण्डलम् अभिभूय हरति अनन्तर शिशथिलं कूलम् इव अपगारयः. அனந்தரः சிதிலம் கூலம் இவ ஆபகாரயா. சரி, ஆபகாரயா லகுவிருத்ததையா. அந்த இன்னொரு டெக்ஸ்ட்ல லகுவிருத்தின்னு இருந்தது, அதனால நான் புத்திஹீன்னு மாத்தினுட்டேன் எல்லாத்தையுமே. சரி, லகுவிருத்தேகே வராது இப்போ விருத்தஸ்ய. ம். சரி. ஸோ லகுவிருத்ததையா பிதாம் கதம் பகிஹி அந்தश्च நிருபஸ்ய மண்டலம் அபிபூய ஹரதி அனந்தரஹ. அனந்தரஹ அப்படின்னா இதுன்னு அர்த்தம். அனந்தரம் நாஸ்தி அந்தரஹ அவகாசः யஸ்ய சஹ அப்படி இருக்கின்ற அந்த எதிரின்னு அர்த்தம். அனந்தரஹ சிதிலம் கூலம் இவ ஆபகாரய. ஸோ லகுவிருத்ததையா அப்படின்னா ஒரு க்ஷுத்ரமான ஒரு ஆச்சரணம். அந்த ஆச்சரணத்தினால என்ன பகிஹி அந்தஹ ச பிதாம் கதம் நிருபஸ்ய மண்டலம். சோ பகிஹி வெளியில இருக்கிற ஜனங்களும் அகேன்ஸ்டா இருக்கா. அந்தக ஏற்கனவே உள்ள இருக்கிற அந்த மூல சந்ததியும் அந்த மாதிரி இருக்கா. பகிஹி அந்தஹ ச பிதாம் கதம் நிருபஸ்ய மண்டலம். பிதாம் கதம் அப்படின்னா ஒரு ஒரு பேதபாவத்தை அடைஞ்ச அந்த நிருபனுடைய அந்த மண்டலம்னா இங்க ராஜ்யம். அந்த ராஜ்யமானது அதாவது அந்த அந்த ஒரு க்ஷுத்ர புத்தியினால க்ஷுத்ர ஆச்சரணத்தினால அந்த ராஜாவினுடைய அந்த ராஜ்யமானது வெளிப்பக்கமும் வெளியில இருக்கிறவா கிட்டையும் சரி அந்தகச்ச உள்ள இருக்கிறவா கிட்டையும் சரி பிதாங்கதம் நிருபஸ்ய மண்டலம் ஒரு பேதத்தன்மையை ஒரு பிளவுத்தன்மையை அடைந்த அந்த ராஜாவினுடைய அந்த ராஜ்யமானது அதை அந்த மண்டலம் அந்த ராஜ்யத்தை ஆப்ஜெக்ட்ல இருக்கு, வித்யா விபக்தியில இருக்கு. நிருபஸ்ய மண்டலம் அந்த ராஜாவினுடைய மண்டலத்தை அனந்தரஹா. அனந்தரஹா அப்படின்னா சமீபத்துல இருக்கின்ற அந்த ராஜாவானவர். அதாவது நாஸ்தி அந்தரஹா அவகாசா எஸ்ய சக அவனுக்கு அனந்தரகன்னு பேரு. எவன் ஒருவன் நைஸா உள்ள பூந்து வர முடியாதோ, யாரு பக்கத்துல இருக்க ராஜா தான் ஃபர்ஸ்ட் போறணும்னு நினைப்பான். சமீபவர்த்தி ராஜான்னு அர்த்தம் அந்த அனந்தரஹா. ஆனா இந்த மாதிரி லகுவிருத்ததையா பகிஹி அந்தஹாச்ச பிதாங்கதம் நிருபஸ்ய ராஜ்யத்தை இந்த அனந்தரஹா பக்கத்துல இருக்கிற ராஜாவானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அபிபூய ஹரதி அவனை அவமானப்படுத்தி அவனை வந்து எவ்வளவு இன்சல்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவனை வந்து அப்படியே அவன் நிருபஸ்ய மண்டலம் ஹரதி அப்படியே அந்த ராஜாவினோட ராஜ்யத்தை அபகரிச்சுருவான். எது போல அப்படின்னா இங்க வந்து உபமாலங்காரம் போட்டு சொல்றார். ஆபகாரய ஆபகாரய சிதிலம் கூலம் இவ. கூலம்னா தீரம், கரை, பேங்க், பேங்க் ஆஃப் அ ரிவர். சரியா? அந்த பேங்க் ஆஃப் அ ரிவர் எப்படி இருக்கும் அப்படின்னா சிதிலம் ரொம்ப வீக்காக இருக்கின்ற கூலம். அந்த ஒரு ரிவர் பேங்க ஆபகாரய அபாம் சமூக ஆபக
அந்த ஆபேன கச்சதி இது ஆபகாக ஆபகாயாக ரயஹன வேகः அந்த அந்த ஜலத்தினுடைய பிரவாகத்தினுடைய அந்த வேகமானது சிதிலம் கூலத்தை அபிபூய ஹரதி, அப்படியே அதனுடைய கூலத்தை மொட்டமா அழிச்சிட்டு அந்த நதியினுடைய பிரவாகம் எப்படி வந்து அந்த கூலத்தை கூலத்தை வந்து அபிபூய ஹரதி அப்படின்னா, கூலம் வந்து வீக்கா இருந்ததுன்னா அப்படியே அந்த கரையே இல்லாம பண்ணிடுமோனும். இப்ப நம்ம ஒரு மாதிரி மேடு இருந்துட்டு கீழே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நதி இது கரை அப்படின்னு நதிக்கரையில உட்காந்துப்போம். அந்த கூலம் வந்து கொஞ்ச நாள்ல வீக் ஆயிடுது அப்படின்னா, இங்க ஜலத்தினுடைய பிரவாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த வேகமானது அந்த சிதிலம் கூலம் வீக்காக இருக்கின்ற அந்த தீரத்தை எப்படி அபிபூய ஹரதியோ அந்த மாதிரி இந்த அனந்தரகா இந்த சமீபவர்த்தி ராஜா நிருபஸ்ய மண்டலம் ஹரதி. புரியுறதா? சோ இங்க வந்து இந்த ஆபகாரயா இந்த நதியினுடைய அந்த ஜலத்தினுடைய வேகம் அப்படிங்கிறது இந்த ராஜாக்கள் சமீபவர்த்தி அனந்தரகோட கம்பேர் பண்றோம். நிருபஸ்ய மண்டலம் அப்படிங்கிறது இந்த சிதிலம் கூலம். ஹரதி அபிபூய ஹரதி அப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கும் சமானமாக ஒரு தர்மம். சோ இங்க வந்து உபமேயம் வந்து நமக்கு அனந்தரகா நிருபஸ்ய மண்டலம் இதெல்லாம் உபமானமா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஆபகாரய சிதிலம் கூலம். புரியுறதா? இவங்கிறது உபமா வாச்சக பதம். அபிபூய ஹரதி அப்படிங்கிறது சமான தர்மம். இதுக்கும் அதுக்கும் காமனா தெர் சுட் பி அ தர்மம் இல்லையா? சோ இந்த ராஜாவும் அனந்தரகா இந்த சமீபவர்த்தி ராஜாவும் அபிபூய ஹரதி. அதே மாதிரி இந்த எது மாதிரி அப்படின்னா இந்த ஆபகாரய இந்த அபாம் மார்க்கே கச்சதி ஆபேன கச்சதி இது ஆபகாக அந்த ஆபகாயாக ரயஹன வேகः அந்த வேகமானது சிதிலம் கூலம் ரொம்ப வீக்காக கூலம் வீக்காக இருக்கின்ற அந்த கரையை அபிபூய அழிச்சு. சரியா இருக்கா? சோ லகு விருத்ததையா லகுஹு விருத்தः எஸ்ய சஹ விருத்தகனா விவகாரகன்னு அர்த்தம். சீப்பான ஒரு பிஹேவியர். சோ லகு விருத்தः தஸ்ய பாவः தயா லகு விருத்ததையா பிதாம் கதம் பிதாம்னா பேதத்தன்மையை கதம் அடைந்த அந்த நிருபஸ்ய மண்டலமா குவாலிஃபை பண்றது. புரியுறதா? அதுக்கப்புறம் அபிபூய ஹரதி எது போல அப்படின்னா அனந்தரகா அப்படின்னா சமீபஸ்திதா ராஜான்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கின்ற ராஜாக்கு இந்த இடத்துல அனந்தரகான்னு பேரு. இன் ஜெனரல் சப்தகல்ப துருமத்துல நீங்க பார்த்தேன்னா அனந்தரகானா நாஸ்தி அந்தரகா அவகாசா எஸ்ய சகா, எவன் ஒத்தனுக்கு புகுந்துக்கிறதுக்கு அவகாசமே கிடையாது. பிகாஸ் the border is tightly secured இல்லையா? அப்படிப்பட்ட அவன் வந்து அந்த அனந்தரகா அந்த சமீபஸ்தக ராஜா யார் போல அப்படின்னா ஆபகாரய இவ நிருபஸ்ய மண்டலம் சிதிலம் கூலம் இவ அபிபூய ஹரதி. சரியா? சரியாக்கா? சோ லகுவிருத்ததையா விதாம் கதம் பகிரந்தஸ்ச நிருபஸ்ய மண்டலம் அபிபூய ஹரதி அனந்தரஹ சிதிலம் கூலம் இவ ஆபகாரய. இதோட இந்த லெசன் முடிஞ்சு கொடுத்து. சரியா?